பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 29வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இதான் இந்த சாப்டரில் கடைசி ஸ்லோகம். ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ரிச்சதி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். யஜ்ஞ தபசாம் யாகங்களையும் போக்தாராம் தவங்களையும் ஏற்றுக்கொள்பவனும் சர்வலோக மகேஸ்வரம் எல்லா உலகங்களுக்கும் பெரிய ஈஸ்வரனும் சர்வபூதானாம் எல்லா உயிர்களுக்கும் சுகிருதம் நண்பனுமாக மாம் என்னை ஞாத்வா அறிந்து சாந்திம் விருச்சதி சாந்தியை அடைகிறான் என்று தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் தன்னை பற்றி ஏன் சடனாக தெரிவிக்கிறார்? இதுக்கு சுவாமி தேசிகன் அழகாக தாத்பரிய சந்திரத்தில் சொல்கிறார். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அர்ஜுனன் என்ன கேட்டான்? கர்மயோகமும் தனியாக ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும் என்றும் ஞான யோகமும் தனியாக ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று கண்ணன் கூறினார் இல்லையா? இந்த இரண்டுக்குள்ள எது சிறந்ததோ அந்த ஒன்றை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டான் இல்லையா? இந்த ரெண்டுமே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுத்தாலும் கர்மயோகம் தான் எளிதில் பயனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னார் இல்லையா கண்ணன். மேலும் கர்த்திருவ புத்தி தியாகம் பற்றியும் சமதர்சனம் ஏற்பட 6 பண்புகளை பற்றியும் இவற்றை செய்பவன் ஆத்ம சுகத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பற்றியும், மேலும் இப்படி செய்யும் கர்மயோகி அஷ்டாங்க யோகம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இல்லையா? அப்போ அது மட்டுமா, அதை செய்யும் வழியையும் 2 ஸ்லோகத்தால் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை எளிதில் செய்ய மற்றொரு காரணம் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த கர்மயோகம் என்பது என்னது? என்னை ஆனந்தப்படுத்துவது தானே. நான் எவ்வளவு உயர்ந்தவன், உனக்காக எவ்வளவு எளியவனாக இறங்கி வந்து உனக்கு உதவுகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட பகவான் நமக்காக இறங்கி வந்திருக்காரே, அவருடைய எளிமையை நீ நினச்சி பார்த்துக்கணும். அப்போது நீ கர்மயோகத்தை செய்ய ஆரம்பித்து விடாய். சரி, இவ்வளோ பெரியவர் நமக்காக வந்திருக்காருன்னு தோணினா அவருக்காக நீ கர்மயோகத்தை செய்ய மாட்டியா? நீ செய்ய ஆரம்பித்து விடுவாய். அதனால் என்ன ஆகும்? மனசு ஆனந்தம் அடைந்து என்னை நீ ஆராதிக்க தொடங்கி விடுவாய். அப்புறம் கர்மயோகத்தை எளிதாக செய்ய தொடங்கி விடுவாய் அப்படின்னு கூறினார். இதில் 3 விஷயங்கள் பகவானை பற்றி ஒரு புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். என்ன? ஃபஸ்ட்டு, போக்தாரம் யஜ்ஞ தபசாம், அதாவது எல்லா யாகமும் ஹோமமும் யாரை குறித்து செய்யப்படுகின்றன? பகவான் நாராயணனை குறித்து தானே செய்யப்படுகின்றன. மழை நீர் இறுதியில் எங்கே போய் கலக்கும்? கடலில் தான் கலக்கும். எங்கே வேணால் தண்ணி வரட்டும், நேராக போய் கடலில் தான் கலக்கும். அதை போல் யாரை குறித்து யாகம் செய்தாலும் அது பகவானையே சேரும். இந்த யாகத்தால் ஆனந்தப்படுபவர் யார்? நாராயணன் தான். அதாவது நான் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்? சர்வலோக மகேஸ்வரம், அதாவது எல்லா உலகங்களுக்கும் நானே ஈஸ்வரன். வெறும் ஈஸ்வரன் இல்லை, மகேஸ்வரன். எல்லா தலைவருக்கும் நானே ஈஸ்வரன், அவ்வளவு பெரியவன் நீ புரிஞ்சுக்கணும். 3வதா சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாம், எல்லா பூதங்களுக்கும் நான் நலத்தை விரும்புவனாக இருக்கிறேன். எல்லாம் எனக்கு சமந்தான், அவள் எல்லாரும் நன்னா இருக்கணும் தான் நான் அப்படி நினச்சிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட என்னை அறிந்து கொள்பவன் சாந்தியை அடைகிறான் அப்படிங்கிறார். இங்கே சாந்தி அப்படின்னா என்னன்னாக்க, இங்கே கர்மயோகம் செய்யும்போது மனம் சற்று நிம்மதியோடு இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ தானே யாகமே செய்ய முடியும், ஹோமம் செய்ய முடியும், எல்லாமே. அதை சாந்தி என்று குறிப்பிடார். அதாவது சாந்தின்னா என்ன? மனக்லேச நிவர்த்தி. மனம் அப்படியே சஞ்சலமாக இருக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் நிவர்த்தியாகி அப்படியே மனசாந்தின்னு சொல்கிறோம்ல, பிரசன்னமாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த 3 பண்புகளை கூறினார் அல்லவா? கர்மயோகம் செய்யும்போது பகவான் தான் இவற்றை கொடுத்திருக்கார் என்று மனசில் நினச்சிட்டே கர்மயோகத்தை செய்யணும். அவருடைய குணத்தை, அதாவது அவருடைய ஔதாரியம் எல்லாத்தையும், சௌந்தரியம் எல்லாத்தையும் மனசில் நினச்சிட்டே இருந்தால், சௌலபியம், அவருடைய குணத்தை நம்ம புரிஞ்சுட்டே செய்யணும். அவர் யார்? சார்வபௌமன், எல்லாத்துக்கும் மகேஸ்வரன். இதெல்லாம் நம்ம அறிஞ்சிட்டு செய்யணும். அவரது குணங்களை உணர்ந்து கொண்டால் அப்படிப்பட்ட பகவானுக்கு நாம் தொண்டு செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் நமக்கே வரும் இல்லையா? அப்புறம் பகவான் என்னை விட்டு பிரியாமல் என் நலனை விரும்பி அந்தரியாமல் இருந்து கொண்டு என்னை ரட்சிக்கிறாரு நன்னா புரிஞ்சு. நம்ம உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே உட்காந்துட்டுருக்காரு. நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்துட்டு நமக்கு உற்சாகத்தை கொடுத்துட்டுருக்காரு. அவரை பூஜித்தா அவருக்கு ஹாப்பியாக இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி செய்யணும். என்னை ரசிக்கிறதுக்காக என்கிட்ட உட்காந்துட்டுருக்காரு அப்படி நம்ம புரிஞ்சு கொண்டே கர்மயோகம் செய்யும்போது மனசு எப்படி இருக்கும்? கிளேசம் இல்லாமல் சாந்தமாயிடும், அப்படியே பிரசன்னமாயிடும். அப்படி சாந்தியோடு நமக்கு தொண்டு செய்யும்போது அந்த கர்மயோகம் நமக்கு எளிதாக முடிவடையும், மனமும் நல்ல நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தால் முடிக்கிறார் இந்த 5வது சாப்டர்.